Hi, hello, வணக்கம். AWS Solution Architect Associate Certification Free Hands-on Course தமிழ் பிளேலிஸ்ட்டில் வந்து 23rd செஷன் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். 23வது செஷன் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா S3 Static Website அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம IAM பார்த்தோம், EC2 பார்த்தோம், அப்புறம் S3 பார்த்துக்கிட்டு இருக்கோம். S3 வந்து ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் வந்து அன்லிமிட்டட் எவ்வளோ வேணாலும் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இதில் வந்து உங்களுக்கு ஸ்டேட்டிக் கண்டென்ட் இருக்குது. ஸ்டேட்டிக் கண்டென்ட்னா என்ன? HTML பேஜு, இமேஜு மட்டும் இருக்கிறது. அதாவது ஸ்டேட்டிக். இங்கே வந்து அப்ளிகேஷனோ இல்லை ஒரு டைனமிக் கண்டென்ட் எதுவுமே கிடையாது. கண்டென்ட் வந்து நார்மலான ஒரு HTML பேஜு, அதுக்குள்ளே ஏகப்பட்ட இமேஜஸ் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம வந்து நார்மலாக வந்து என்ன பண்ணுவோம், வெப் கோஸ்டிங் பண்ணும்போது வெப்சைட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் S3 வந்து யூஸ் பண்ணலாம். அதுதான் வந்து ஸ்டாட்டிக் வெப்சைட் அப்படிங்கிறாங்க. அதாவது எல்லா ஃபைலுமே வந்து ஸ்டாட்டிக்காக இருக்கும், டைனமிக்காக எதுவுமே இருக்காது. HTML பேஜ், இமேஜ் இது ரெண்டும் இருக்கிறது தான் ஸ்டாட்டிக் அப்படிங்கிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Static website. S3 object storage can upload the static files. Static files again வந்து HTML ஃபைலு, அப்புறம் வந்து இமேஜஸ், இதெல்லாமே வந்து ஸ்டாட்டிக் ஃபைல். ஏன்னா ஸ்டாட்டிக் ஃபைல்னா ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இது வந்து மாறவே மாறாது, டைனமிக்காக எதுவுமே வந்து உருமாறாது. அதனால் இஃப் இட் இஸ் எ ஸ்டாட்டிக் ஃபைல் இன் ஸ்ட்ரக்சர் we can upload the entire folder. என்டையர் ஃபோல்டரை வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம். நான் வந்து ப்ராக்டிக்கல் காமிக்கிறேன், ப்ராக்டிக்கல் காமிக்கும்போது உங்களுக்கு வந்து புரியும். அதை வந்து என்டையர் ஃபோல்டர் எவ்வளோ இருந்ததுனாலும் ஃபோல்டர் அப்படியே ஒரு இழுத்துட்டோம்னா முடிஞ்சு. இங்கே வந்து எவ்வளோ உள்ள ஹைரார்கி எவ்வளோ உள்ள என்ன ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் இருந்தாலும் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து கிரியேட் ஆகி எல்லாம் பண்ணிடும். ஸோ அதுதான் ஒரு அட்வான்டேஜ். நீங்கள் இப்போ ஃபோல்டருக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அதே மாதிரி S3 நீங்கள் கிரியேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப்படியே ஃபோல்டரை தூக்கி இங்கே இழுக்க வேண்டியதான். இழுத்து போட்டோம்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ணி ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணி எந்தெந்த பேஜ் எங்கே இமேஜ் எல்லாம் இருக்கோ அது எல்லாமே அப்லோட் பண்ணிடும். ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். திஸ் S3 பக்கெட் ARN நீட்ஸ் டு பி S3 பக்கெட்டோட ARNனா அதோடைய URL. ஓகே, URL வந்து என்ன பண்ணுவாங்க ரியல் டைமில் அதெல்லாம் கரெக்டாக வெப்சைட்டை வந்து ஸ்டாட்டிக் வெப்சைட்டை எப்படி அது வந்து டொமைனோட கனெக்ட் பண்ணுறது அப்படின்னா பின்னாடி நம்ம வந்து பார்ப்போம். ரவுட் 53 அப்படிங்கிற மாதிரி டொமைன் சர்வீசஸ் வந்து இங்கே இருக்குது. அதை வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஸோ என்ன பண்ணுவாங்க யூஸ்வலாக இன்னும் ரியல் டைமில் வந்து ஸ்டாட்டிக் வெப்சைட் வந்து HTML ஃபைலு, இமேஜஸ் எல்லாமே இருக்கும். அதை தூக்கி பக்கெட்டாக ஒன்று போடுவாங்க. பக்கெட்டாக போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பக்கெட் ARN, இந்த பக்கெட் URL இருக்கு இல்லையா, அந்த URL வந்து ரவுட் 53யோட இன்டகிரேட் பண்ணுவாங்க. இன்டகிரேட் பண்ணும்போது சப்போஸ் abcd.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருந்துச்சு அப்படின்னா அங்கே வெப்சைட்டில் இந்த ரவுட் 53யோட இன்டகிரேட் பண்ணும்போது அங்கே கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும், ப்ரௌசரில் அது வந்து இந்த பக்கெட்டுக்கு வந்து வரும். அதுதான் okay. If more content is there we can use the AWS cloud front, AWS CDN for fast loading. அது வந்து நம்ம வந்து பின்னாடி பார்ப்போம். cloud front சொல்லிட்டு ஒரு CDN content delivery network அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம வந்து பின்னாடி வந்து பார்ப்போம். ஸோ S3 ஸ்டாட்டிக் வெப்சைட்டுக்கு வந்து என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் அண்ட் எரர் HTML வந்து மஸ்ட்டு. இண்டெக்ஸ் HTML வந்து ரெப்ரசன்ட் ஸ்டார்டிங் பேஜ். அதாவது நீங்கள் ஒரு thousands ஆஃப் பேஜ் இருக்குது, ஏகப்பட்ட ஃபோல்டருக்குள்ளே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேஜ், அதாவது ஸ்டார்டிங் பேஜ் இருக்கு இல்லையா, அதுதான் இண்டெக்ஸ் டாட் HTML. ஸோ அது வந்து நீங்கள் வந்து போட்டாகணும். ரெண்டாவது வந்து எரர் டாட் HTML வந்து இது பண்ணி ஆகணும். எரர் டாட் HTML எதுக்காக அப்படின்னா சப்போஸ் அவங்க வந்து வேறு அட்ரஸ் வந்து மாற்றியோ இல்லை வந்து ஃபைல் நேம் வந்து தப்பாவோ இந்த மாதிரி இருக்கும்போது ஸோ எரர் இந்த பேஜ் வந்து இல்லை, இந்த பேஜ் வந்து மூட் ஆயிடுச்சு இல்லை அப்படிங்கிற மாதிரி ரீடைரக்ட் பண்ணுறதுக்கு ஒரு எரர் HTML வந்து பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு டிஸப்பாயின்மெண்ட் வந்து கொடுக்கக்கூடாது. டிஸப்பாயின்மெண்ட்னா எதுவுமே பிளாங்காக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து வியூவருக்கு வந்து என்னமோ பிளாங்காக வருது அப்படின்னு தெரிஞ்சிடக்கூடாது. ஸோ சம் மெசேஜ் வந்து நீங்கள் வந்து ராங்காக பண்ணியிருக்கீங்க, இல்லை இந்த பேஜ் இல்லை இது வந்து எரர், நீங்கள் வந்து பழையபடி இந்த ஃபஸ்ட்டு பேஜ் வந்து கிளிக் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சம் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்து ஒரு எரர் HTML வந்து மஸ்ட் இருக்கணும். இமேஜஸ் வந்து கேன் பி புட் என்ன இமேஜஸ் ஃபோல்டர். ஓகே, S3 வந்து என்ன ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட்டில் ஒரே பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அன்லிமிட்டெட் ஸ்டோரேஜுங்க. இப்போ நீங்கள்
இதே ஹோஸ்டிங் வேறு ஏதாவது பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் லிமிட் வச்சுருப்பாங்க. 200 GB 300 GB இல்லை 5 GB 10 GB அப்படின்னு சொல்லிட்டு அது வருஷத்துக்கு இவ்வளோ கட்டுங்க அப்படின்ட்டு. இங்கே அப்படி கிடையாது. இங்கே வந்து லிமிட்லெஸ். ஸோ லிமிட்லெஸ்ஸு. அதனால் வந்து ரொம்ப வெப்சைட் வந்து வெறும் ஸ்டாட்டிக் வெப்சைட் மட்டும் ரன் பண்ணுறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து S3 வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் கிடையாது. இப்போ இமேஜஸ் மட்டும் எதுவும் பண்ணோம் அப்படின்னா இமேஜஸ் மட்டும் இங்கே அப்லோட் பண்ணிவிட்டு இங்கே அதை வந்து வெப்சைட்டில் இது பண்ணி அந்த மாதிரியும் வந்து ரொம்ப வெப்சைட்டு வந்து ரன் ஆகுதுங்க. ஸோ ஸ்டாட்டிக் வெப்சைட்டு வந்து S3ல வந்து பண்ணலாம். ஸோ வாங்க. ஸோ என்கிட்ட வந்து ஸ்டாட்டிக் வெப்சைட்னு சொல்லிட்டு ஒரு ஜிப் ஃபைல் ஒன்று இருக்குது. இது வந்து ஆன்லைன்லேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணது. ஸோ இதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டாட்டிக் வெப்சைட்டு, அதுக்குள்ளே ஸ்டாட்டிக் வெப்சைட்னு ஒன்று இருக்குது. இங்கே பாருங்கள், அசட்டுன்னா சிஎஸ்எஸ்ஸு. இது எல்லாமே ஸ்டாட்டிக் ஃபைல் தான். ஓகேவா. ஃபாண்ட்ஸு, அதுக்கு பிறகு வந்து ஜேஎஸ்ஸு, அதுக்கு பிறகு வந்து சாஸு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து இப்போ எரரில் பார்த்தீங்கன்னா error.index.html ஒன்று இருக்குது. எரர் HTML. அடுத்து வந்து இமேஜஸில் வந்து ஃபுல் இமேஜஸ் இது இருக்குது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா index.html. ஓகே. இது வந்து இதில் வந்து டவுன்லோட் பண்ணது, ஜித்தப்லேருந்து டவுன்லோட் பண்ணது. அதனால் வந்து லைசன்ஸு அண்டு ரீடிமி எம்டி வந்து இருக்குது. ஓகே. ஸோ ரீடிமி எம்டி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். HTML up.net இங்கேருந்து வந்து நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இங்கே AWS கன்சோல் போய்க்குங்க, S3 போய்க்குங்க. S3 போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட், ரைட்டா. ஸோ ஸ்டாட்டிக் வெப்சைட் ஒரு புது ப்ராஜெக்ட் பக்கெட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஃப்ரீ டெக் தமிழ் ஸ்டாட்டிக் வெப்சைட். ஓகே, ரைட்டு. சூஸ் பக்கெட் கிடையாது, இதெல்லாமே ஓகே. பப்ளிக்கு வெர்ஷனிங் எனேபிள் இல்லை டிசேபிள் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ என்கிரிப்ஷன் தேவையில்லை. கிரியேட் பக்கெட். ஓகே. ஃப்ரீ டெக் தமிழ் ஸ்டாட்டிக் வெப்சைட் இங்கே வந்துருச்சா. ஓகே. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா வி நீட் டு அப்லோட் த ஃபைல்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதோடைய ஸ்ட்ரக்சரை வந்து பார்த்திங்க இதுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஓகே. இங்கே பாருங்கள், பக்கெட் வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ பக்கெட் வந்து கிரியேட் பண்ணிட்டு இங்கே வந்து அப்லோட் பண்ணணும். ஓகேவா. அப்லோடுக்கு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா ட்ராக் அண்ட் ட்ராப் த ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் யூ வாண்ட் டு அப்லோட் ஹியர். ஸோ இங்கே தான் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப். ஓகே. ட்ராக் அண்ட் ட்ராப் அசெட்ஸ். ஸோ 35 வந்து அப்லோட் ஆயிடுச்சு. Feedback. Okay. Are you sure want to leave the current page? If you not uploaded the specific, cancel. Upload. Okay. Upload பண்ணுவோம். ஓகே. அசெட் வந்து இங்கே அப்லோட் ஆகிடுச்சா. இங்கே அசெட்டுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. ஓகே. அசெட்டுக்குள்ளே சிஎஸ்எஸ் ஃபாண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ வந்து அடுத்து வந்து பாருங்கள், அடுத்து வந்து அசெட்டுக்கு அடுத்து அப்லோடு. ஓகே. அப்லோடு பண்ணும்போது அடுத்து வந்து எரர். ஓகே. எரர் எகைன் வந்து இங்கே எரர் எகைன் அப்லோடு. ஓகே. ஓகே. எரர் வந்து அப்லோட் ஆகிடுச்சு. ஸோ இதை எக்ஸிட் பண்ணிட்டு கொஞ்சம் குழப்பம் மாதிரி இருக்கும், ஆனால் குழப்பம் கிடையாது. அசெட்டு எரர். ஓகேவா. அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோம்னா அடுத்து அப்லோடு. ஓகே. அப்லோடு. அடுத்து இங்கே தான் வந்து இது பண்ணியாகணும், ட்ராக் அண்ட் ட்ராப். ஓகே. ட்ராக் அண்ட் ட்ராப் இமேஜஸ் வந்து இங்கே வரும்போது இந்த மாதிரி பெருசாக வந்துடுது. ஓகே. இமேஜஸ் அதையும் அப்லோட் பண்ணுவோம். ஸோ நம்ம உள்ளே போயிட்டு ஒரு ஃபோல்டர் இந்த மாதிரி கிரியேட் பண்ண தேவையில்லை. எந்த ஹேரார்கி இருக்கோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி அதே ஹேரார்கியில் வந்து கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணிடும். ஸோ அது ஒரு நல்ல ஆப்ஷன் இது வந்து. ஓகே. ஓகே. இமேஜஸ். அடுத்து வந்து என்னது, index.html. அவ்வளோதான்.
static website index static HTML. Okay, upload. Okay, index static HTML, upload. ஓகே, அப்லோட் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் எல்லாமே வந்துடுச்சு. ஓகே, இப்போ வந்து இதுதான் பக்கெட். ஓகே, இந்த பக்கெட்டை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டாட்டிக் வெப்சைட் இந்த பக்கெட்டை வந்து we are going to இந்த பக்கெட்டை இங்கே கிளிக் பண்ணுங்க. ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு பக்கெட் வெர்ஷனிங், சாரி, ஈவன் நோட்டிஃபிகேஷன், ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்டிங். ஓகே, இதை வந்து ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்டிங்காக மாற்றுறோம். எப்படி மாற்றுறோம்? எடிட்டு, எனேபிள். ஓகே, edit, enable, save changes. இங்கே பாருங்கள் index static HTML. ஸோ index static HTML இருக்குது. ஆனால் இது எங்கே இருக்குது? index static HTML வந்துருச்சு. எரர் வந்து எங்கே இருக்குது? எரருங்கிற பேஜுக்குள்ளே இருக்கிற index static HTML. ஓகே, எரருங்கிற பேஜுக்குள்ளே இருக்கிற index static HTML. ரீடைரெக்ஷன் ரூல்ஸ், எதாவது ரீடைரெக்ட் பண்ணணும்னா இங்கே வந்து ரீடைரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் சேஞ்சஸ். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதோடைய ஏஆர்என்னா என்னது? ஏஆர்என்னா இங்கே பாருங்கள், இதோட ஏஆர்என். ஸோ இதோடைய index static HTML மெட்ரிக்ஸ் மேனேஜ்மெண்ட். ஓகே, ப்ராப்பர்ட்டிஸ். இதுதான் ஏஆர்என். ஓகே, இதுதான் இதோடைய அட்ரஸ். இப்போ நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அதாவது இதில் வந்து இதை வந்து இந்த ஏஆர்எனை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா forbidden access denied. ஏன்னா இங்கே வந்து நம்ம வந்து அக்சஸ் வந்து கொடுக்கல. ஸோ இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரவுட் 53யோட கனெக்ட் பண்ணிடுவாங்க, இல்லாட்டி க்ளவுட் ஃப்ரண்டோட கனெக்ட் பண்ணுவாங்க. எல்லாமே நம்ம வந்து பின்னாடி வந்து பார்ப்போம், ரவுட் 53 கவர் பண்ணும்போது பார்ப்போம். ஸோ இது ஏன் அக்சஸ் டெனிட் அப்படின்னு சொல்லுது. இதில் இன்னொரு கான்செப்ட் வந்து நாளைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து ஏசிஎல் அப்படிமா, அக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட். பெர்மிஷன்லாம் எப்படி தர்றது அப்படின்னு. இங்கே பார்த்தீங்கன்னா பிளாக் ஆல் பப்ளிக் அக்சஸ். ஏன்னா பப்ளிக்கில் வந்து பிளாக் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன பண்ணுறோம்னா இதை எடுத்து விட்டுறோம். எடுத்து விட்டு சேவ் சேஞ்சஸ். ஓகே, கன்ஃபார்ம். இது வந்து பப்ளிக்கெல்லாம் பார்க்கலாம். ஏன்னா வந்து பப்ளிக்கை பார்த்தா தானே அவங்க தான் எல்லாம் பண்ண போகிறாங்க இது ப்ரௌசரில். ஸோ பப்ளிக் வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஸ்டில் okay, still it is showing that எல்லாமே public object website actions make public. ஸோ பப்ளிக் பண்ணியாச்சு. இப்போ வந்து பாருங்கள், வந்துடுச்சா? எல்லாமே பப்ளிக் பண்ணது இதுதான் ஸ்டாட்டிக் வெப்சைட்டு. ஸோ இப்போ இன்ட்ரோ கிளிக் பண்ணாங்கன்னா இன்ட்ரோ பேஜுக்கு போயிடும். அதுக்கு பிறகு வந்து ஒர்க்கு கிளிக் பண்ணாங்கன்னா ஒர்க் பேஜுக்கு வரும். அதுக்கு பிறகு எபோட்டு கிளிக் பண்ணாங்கன்னா எபோட் பேஜுக்கு வரும். கான்டாக்ட் கிளிக் பண்ணாங்கன்னா கான்டாக்ட் பேஜுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி இதுதான் ஸ்டாட்டிக் வெப்சைட். இப்போ இதை வந்து நம்ம ரவுட் 53யோட கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து இந்த அட்ரஸ் வந்து இவ்வளோ பெரிய அட்ரஸ் இருக்கு இல்லையா, ஏஆர்என், அதை வந்து நம்ம டொமைன் நேமோட இன்டெகிரேட் பண்ணுவோம். ஸோ டொமைன் நேமோட இன்டெகிரேட் பண்ணும்போது ஒரு வெப்சைட் யூஆர்எல்ல வந்து நீங்கள் எப்படி கிளிக் பண்ணி பார்ப்பீங்களோ அதே மாதிரியே அதை வந்து பார்க்க முடியும். இன்னொன்று வந்து க்ளவுட் ஃப்ரண்ட்னு சொல்லிவிட்டு அது பின்னாடி நம்ம கவர் பண்ணுவோம். க்ளவுட் ஃப்ரண்ட்டுங்கிறது ஒரு கேட்சி நெட்வொர்க் மாதிரி. இப்போ இதில் வந்து சும்மா ஒரு 4 பேஜ் இருக்கிறனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ ஏது தௌசண்ட்ஸ் ஆஃப் பேஜஸ் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து க்ளவுட் ஃப்ரண்ட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அது வந்து கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நாளைக்கு வந்து கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க் இல்லை அப்படின்னா ஏசிஎல்.
நாளைக்கு வந்து ஏசிஎல் இந்த பெர்மிஷன் எப்படி தர்றது, அப்புறம் வந்து என்கிரிப்டட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நாளைக்கு. ஸோ இந்த வீடியோவில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து S3யை வந்து S3ல ஸ்டாட்டிக் வெப்சைட் எப்படி வந்து கான்ஃபிகர் பண்ணுறது, ஸ்டாட்டிக் வெப்சைட் வந்து எப்படி உருவாக்குறது, அதை எப்படி ஹோஸ்ட் பண்ணுறது S3ல அப்படிங்கிறத பார்த்தோம். நாளைக்கு வந்து ஒரு ஏசிஎல் என்கிரிப்ஷன் இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த சேனலில் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இதில் வந்து AWS வந்து நீங்கள் வெளியே போய் பணம் கொடுத்து படித்தா கூட இவ்வளோ சிம்பிளாக சொல்லித்தர மாட்டாங்க. அந்தளவுக்கு வந்து நம்ம சிம்பிளாக வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் தமிழில். ஸோ தமிழில் வந்து உங்களுக்கு டைரெக்டாக வந்து உங்கள் மூளையில் போய் இதாகும், ரீச் ஆகும். ஸோ இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தயவுசெய்து. அந்த பெல் பட்டன் இருக்கு இல்லையா, அதை வந்து தயவுசெய்து கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா தினந்தேர் நாங்கள் வீடியோ போட உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இது போக நம்ம வந்து வாட்ஸ்அப் குரூப்பு as well as டெலகிராம் குரூப்பு ரன் பண்ணுறோம். அதில் ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்டான மெசேஜ் எதுவும் வரணும் அப்படின்னா அதில் வந்து நீங்கள் இணைஞ்சிருந்தீங்கன்னா அதில் வந்து அப்டேட் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ see you, தேங்க்ஸ். அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க. உங்களுக்கு எந்த கேள்வி இருந்தாலும் கமெண்ட்ஸ்லேயோ கம்யூனிட்டிலேயோ வந்து போடுங்க. தினந்தேர் நம்ம வந்து ஆன்சர் பண்ணுவோம். எல்லாத்தையும் விட இது நான் பெற்ற இன்பம் வையகம் பெருக வையகம் அப்படிங்கிறது மாதிரி இது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலிக்கு தயவுசெய்து இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்படி ஒரு சேனல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிங்கன்னா எங்களுடைய சேனல் வந்து அதிகமான சப்ஸ்கிரைபர் வந்து வருவாங்க. அதுதான் நீங்கள் எங்களுக்கு செய்ய வேண்டிய நன்றியாக இருக்கும். ஓகே, thank you. See you in tomorrow. ஓகே, அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் விடைபெறதுக்கு முன்னாடி அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்கள். ஓகே, thank you. Bye.